கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களுங்க. இந்த 100வது வீடியோ போட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த உலகத்தில் மெய் பொய் வாய் இல்லைங்களா? மெய் வாய் பொய், இந்த ஊமையினை பேச வச்சு செவிடனை கேட்க வச்சு பைத்தியக்காரனை குணமாக்கி கர்த்தர் கிருபையாக பேச வச்சிருக்கிறார் இல்லைங்களா? பாருங்கள், வேதத்தாகமத்திலிருந்து பரிசுத்த வேதாந்த வார்த்தை பார்க்க போகிறோம். அதாவது 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5வது சொல்லுகிறது, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. இந்த ஊழியத்தை செய்கிறது எந்தவித தகுதியே இல்லைங்க, அவருடைய கிருபைங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது சொன்னபடி நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். தாவீது சொன்னது, அப்போஸ்தலர் பவுல் சொன்னது போல நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன். தாவீது கிருபையை முக்கியப்படுத்தினார், பவுல் கிருபையை முக்கியப்படுத்தினார். நீங்களும் நானும் கிருபையை முக்கியப்படுத்துவோம். பார்த்தீங்கன்னா தகுதி, பார்த்தீங்கன்னா வசதி, மிகுதி. என்ன பார்க்க போகிறோம்? தகுதி, வசதி, மிகுதி. அதாவது பாருங்க, லூக்கா 5வது அதிகாரத்தில் 5 வசனம் 6 வசனம் சொல்லுகிறது, அதற்கு சீமோன், ஐயரே, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். நீங்களும் நானும் வசதியாக வாழ்றது தேவ திட்டமுங்க, தேவ சித்தமுங்க இல்லைங்களா? தகுதி அவருடைய கிருபையில் நமக்கு தேவன் தகுதிப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் அடுத்தது மிகுதியாக வரணும். வசதி, தகுதி, மிகுதி. அதாவது ஆதியாகமம் 49வது அதிகாரம் 15 சொல்லுது வசதி. நம்ம ஜெபிக்கலாங்கலாம், கர்த்தாவே இதை பார்க்குற கேட்குற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஒவ்வொருவருக்கு ஞானமும் புத்தியும் அறிவு தந்து நீ நடத்தப்படுற கிருபைக்காக சொத்துறோம். பாதுகாத்துக்கொள்ளும், மகிமைப்படும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமீன்.